டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 தேர்வில் தேர்ச்சி பெற்று துணை ஆட்சியர் பணி ஆணையை பெற்றிருக்கிறார் ராமநாதபுரம் மாவட்டம் நீராவியைச் சேர்ந்த திரு நிர்மல் ராமசாமி அவர்கள். எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் ஆர் நிர்மல் ராமசாமி. நடந்து முடிந்த குரூப் 1 தேர்வில் ரேங்க் 28 செக்யூர் பண்ணி டெப்டி கலெக்டர் போஸ்ட் சூஸ் பண்ணியிருக்கேன். சோசியல் இஷ்யூஸை பொறுத்த வரைக்கும் நான் என்ன ஃபாலோ பண்ணேன்னா அப்பல்லோவோட மெட்டீரியல்ஸ் ஃபாலோ பண்ணேன். அதுக்கடுத்து பாஸ் சிவான்னு ஒரு புக் இருக்குது. அந்த புக் சோசியல் இஷ்யூஸ்க்குன்னு தனியாக அந்த புக்கில் நல்லா டாபிக்ஸ் சோசியல் இஷ்யூஸ்னு தனியாக கவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதிலேருந்து ஹெட்டிங்ஸ் வச்சு நான் வந்து நோட்ஸ் மேக் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம மெத்தட்ஸ், நம்ம படிக்கிறத வந்து ஈஸி பண்ணி கொடுக்குற மெத்தட்ஸு. அடுத்து இதில் வந்து நம்ம சிலபஸ் எடுத்து நம்ம பார்த்தோன்னா பாப்புலேஷன், பாவர்ட்டி, இல்லிட்ரஸி இந்த மாதிரி ஸ்டாண்டர்டான டாபிக்ஸ் வந்து இந்த மாதிரி ஸ்டாண்டர்டான டாப்பிக்கை நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணி வச்சுக்கணும். எப்படின்னா இப்போ பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் அப்படின்னு இருக்குன்னா ஸோ வந்து அதுக்கு காசஸ் என்ன, அதனால் அதோட எஃபெக்ட்ஸ் என்ன, எஃபெக்ட்ஸாக கான்சிக்வன்சஸ் என்ன, அதுக்கு நம்ம என்ன ரெமெடியல் மெசர்ஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஃபார்மேட் மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா ஒன்றுத்துக்கும் ஃபார்மேட் க்ரியேட் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா நமக்கு வந்து ரெடிமேடாக டக்குன்னு எடுத்து ஆன்சர் பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும். ஸோ இதுக்கு வந்து நம்ம வந்து 2011 சென்சஸ்ஸு, அப்புறம் கரண்ட் டேட்டா என்ன இருக்குது இப்படின்றதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோன்னா அதை கரண்ட் டேட்டாவும் நம்ம சேர்த்து ஆன்சரில் கொடுக்கும்போது நமக்கு வந்து மார்க் இன்னும் அதிகமாக ஃபெச் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கடுத்து எஜுகேஷனு, ட்ராப் அவுட்டு, சைல்டு அப்யூஸு இந்த மாதிரி சிலபஸ் டாபிக்ஸையும் நம்ம வந்து ஃபார்மேட் மாதிரி க்ரியேட் பண்ணி வச்சுக்கிட்டா நம்ம ஃபார்மேட் மாதிரி க்ரியேட் பண்ணி நம்ம நோட்ஸ் எடுத்து வச்சுக்கணும். முக்கியமாக 10 மார்க்னா 10 மார்க், 15 மார்க்னா அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும்னா நமக்கு வந்து இன்னும் ஈஸியாக இருக்கும். அதுக்கடுத்து உமன் அண்ட் உமன் ப்ராப்ளம்ஸு, செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட்டு, போஸ்ஸு, டவுரி, டொமஸ்டிக் வைலன்ஸு இந்த மாதிரி இதெல்லாம் வந்து அந்தந்த ஆக்டை வந்து நம்ம கரெக்டாக படித்து வச்சுக்கணும். ஸோ டேட்டா முக்கியம். கரண்ட் டேட்டா என்ன இருக்குது அப்படின்றதும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அதை கரண்ட் டேட்டாவை நம்ம கொடுக்குறப்போ நமக்கு வந்து மார்க்ஸ் அதிகமாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கடுத்து ரிலீஜியஸ் வைலன்ஸு, டெரரிசம், கம்யூனல் வைலன்ஸு இந்த மாதிரி விஷயங்களுக்கும் நம்ம வந்து ஃபார்மேட் க்ரியேட் பண்ணி வச்சுக்கணும். காசஸ்ஸு, எஃபெக்ட்ஸு, அதை தடுக்கிற ரெமெடியல் மெசர்ஸு இந்த மாதிரி சோசியல் இஷ்யூஸையே வந்து நம்ம மொத்தமாக ஃபார்மேட்ஸ் மாதிரி க்ரியேட் பண்ணி படிக்கும்போது நமக்கு வந்து ரெடிமேடாக எந்த கொஸ்டின் கேட்டாலும் ரெடிமேடாக ஆன்சர் டெலிவரி பண்ணுறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கணும். அதை எந்த ஆங்கிளில் கேட்டாலும் அந்த ஆங்கிளுக்கு ஏற்றாப்புல நம்ம வந்து நம்மக்கிட்ட இருக்கிற டேட்டாவை கரெக்டாக டெலிவரி பண்ணுறதுக்கு டெஸ்ட் பேட்சை வச்சு பழகணும். எழுதி ரைட்டிங் ப்ராக்டிஸ் மூலமாக பழகணும். இந்த மாதிரி நம்ம சோசியல் இஷ்யூஸை அப்ரோச் பண்ணால் சோசியல் இஷ்யூஸில் நல்லா ஹை மார்க் ஃபெச் பண்ணலாம்.